பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே இராமாயணத்திலே இருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெற்றிடத்திலே இருந்து பார்க்க போகிறோம். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் மிதிலையிலே நடந்தது. மற்ற தம்பிமார்களுக்கும் சேர்ந்து அங்கே நடந்தது. அடுத்து அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். மிதிலையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வந்தார்கள். வருகிற வழியிலே பரசுராமன் எதிர்த்தான். அந்த பரசுராமனையும் வென்றுவிட்டு அடுத்து வெற்றிகரமாக ராமனும் லக்குவனும் பரதனும் சத்ருகனும் தசரத மகா சக்கரவர்த்தியும் முப்பெரும் மூன்று தேவியர்களாக விளங்கக்கூடிய கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகியோரும் மற்றும் சென்ற அமைச்சர்கள், அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் அயோத்தி வந்து சேர்ந்தார்கள் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். விட்ட இடத்திலிருந்து இப்பொழுது துவக்குகிறோம். அடுத்து அத்தனை பேரும் அங்கே மிதிலையிலிருந்து புறப்பட்டு அயோத்தி வந்து விட்டார்கள். அயோத்தி வந்து விட்ட பின்னாலே கைகேயினுடைய மகனாக விளங்கக்கூடிய பரதன், அந்த பரதனுடைய பாட்டியார் வீடு கேகய நாடு. அந்த கேகய மன்னன் என்ன செய்தான்? தன்னுடைய மகள் வயிற்று பிள்ளையாக விளங்கக்கூடிய பரதனையும் பரதனுடைய மனைவியையும் உடனடியாக கேகய நாட்டுக்கு அனுப்புங்கள், அவர்கள் சில நாட்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கைகேயினுடைய தந்தை கேட்டார். ஆகவே சரி என்று சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி அந்த பரதனை பார்த்து, பரதனே, நீயும் உன்னுடைய மனைவியும் 2 பேரும் சேர்ந்து கைகை நாட்டிற்கு செல்லுங்கள், உங்களுடைய தாத்தா அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அங்கே இருந்து பரதனும் அவனுடைய மனைவியும் புறப்படுகிறார்கள். கூடவே சத்ருகனும் அவனுடைய மனைவியும் புறப்படுகிறார்கள். ஆக 2 பேரும் அங்கே இருந்து அயோத்தியிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஆணையன் எனது மூதாத ஐயனிற் காணியே வடிவதோர் கருத்தன் ஆதலால் கேகையும் அடைந்திட போதினி என்றான். உன்னுடைய மூதாதையர்களாக விளங்கக்கூடிய உன்னுடைய தாய் வழி பாட்டனாக விளங்கக்கூடிய கேகய மன்னன் உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும், நீ அவரோடு சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இப்பொழுது கேகய நாட்டிற்கு நீ சென்று வா பரதா என்று தசரத மகா சக்கரவர்த்தி சொன்னார். உடனே பரதன் ராமனை வணங்கி கேகய நாட்டிற்கு புறப்பட்டான். பரதன் உடனே வந்தான். ராமனை அண்ணனாக விளங்கக்கூடிய ராமனை வணங்கினான். கேகய நாட்டிற்கு புறப்பட்டான். கூட சத்ருவன் மனைவியோடும் புறப்பட்டான். ஏவலும் விரைஞ்சு போய் ராமன் சேவடி பூகனை சென்னியின் புனைந்து போயினன் ஆவியங்கு மணலாது இல்லை ஆதலால் ஓவலில் உயிர் விருந்து உடல் சென்றனவே. எப்படி அந்த சகோதர பாசம் பாருங்கள், அந்த அண்ணன் தம்பி உறவுகள் பாருங்கள். அண்ணனை உயிராக நினைக்கிறான், அண்ணனை தன்னுடைய உயிராக நினைக்கிறான் பரதன். அந்த அண்ணனை விட்டு பிரிந்து தாத்தா வீட்டிற்கு போய் சில நாட்கள் தங்கிவிட்டு வர வேண்டுமே என்று அவன் நினைக்கிறானா, மனசு கஷ்டப்படுறானா. இருந்தாலும் தாத்தா கூப்பிட்டுட்டாரு, அப்பாவும் ஆணையிட்டுட்டாரு, அதனால் போக வேண்டுமே என்று தம்பி மனைவியோடும் தன் மனைவியோடும் போகிறான் பரதன். அப்படி போகிற போது கம்பர் சொல்லுகிறார், ஆவியங்கவனது இல்லை அதலால் ஓவலில் உயிர் பிரிந்து உடல் சென்றனவே. பொதுவாக உடலை விட்டு தான் உயிர் பிரியும், ஆனால் உயிராகிய ராமனை விட்டு உடலாகிய பரதன் பிரிகிறான்றார். எவ்வளவு அருமையான அந்த சகோதர பாசங்கள் பாருங்கள். பரதன் தன் தம்பி சத்ருகனுடன் சென்றான். கேகய நாட்டிலிருந்து வந்த தன் தாய் மாமன் கொண்டு வந்த தேரேறி சென்றான். உதயசித் மாமனின் தேரில் ஏறி போய் இளையவன் தன்னோடும் 7 நாள் இடை நளிர்வல் கேகைய நாடு நன்னினான். உதயசித் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாய்மாமன் கொண்டு வந்த தேரிலே ஏறி இளையவனாக விளங்கக்கூடிய தன்னுடைய சத்ருகனோடும் தானுமாக 7 நாட்கள் தேரிலே போய் அந்த கேகய நாடு அடைந்தார்கள். ஆனவன் போனபின் அரசர் கோமகன் உணவில் பேரரசு உயிக்கும் நாளிடை மாணவர் செய்தமா தவம் உண்டாதலால் மேலிகள் பொருளினை விளம்பமோ மோரோ. கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார், அந்த பரதனுடைய தம்பியாக விளங்கக்கூடிய சத்ருகனும் 2 பேரும் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கேகய நாட்டிற்கு சென்று விட்டார்கள். கேகய நாட்டிற்கு சென்று விட்ட பின்னால் என்னாச்சு? அடுத்து நடந்த நிகழ்ச்சிகள் என்ன?
அதாவது தேவர்கள் செய்த மாவதவத்தினாலே சில நிகழ்ச்சிகள் அயோத்தியில் நடந்தது. அந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம்ன்றார். வானவர் செய்த தவத்தின் காரணமாக நடந்த சில செயல்களை இனிமேல் கூறுவோம் என்று கம்பர் கூறுகிறார். ராமனும் சீதையும் இங்கே இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லக்குவனும் அவனுடைய மனைவியுமாக இங்கே இருக்காங்க. ரெண்டு பேரும் அயோத்தியில். அங்கே விருந்து உபச்சாரம் அருமையாக நடக்கிறது. வந்த விருந்தினருக்கெல்லாம் விருந்து உபச்சாரம் செய்யக்கூடிய நல்ல பண்பை ராமனும் சீதையும் பெற்றிருந்தார்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவது என்று சொல்லுவார் திருவள்ளுவர். ஆக அப்படிப்பட்ட அன்பு மரணம் உடைய இல்வாழ்க்கையாக உள்ள இல்வாழ்க்கை அமைந்தது. மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல குணத்தை பெற்றிருந்தார்கள் ராமனும் சீதையும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திருப்பொருட்டு விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாவா மருந்தனும் வேண்டற்பாற்றென்று அகன வந்து செய்யாள் வரையும் முகன வந்து நல்விருந்து ஓம்புவானில் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்றெல்லாம் சொல்லுவாரே திருவள்ளுவரே. அந்த குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தாங்க. இப்பவுமே விருந்தினர் வெளியே இருக்கும்போது தான் சாவாத மருந்தனை கூட சாப்பிடக்கூடாதுன்றார் திருவள்ளுவர். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னார். நாம் எல்லாம் உலகத்தில் பிறந்தோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு மறைய போகிறோம். நாம் செத்து சிவலோகம் வைகுண்டன்னு போகிறோன்னு சொல்கிறோம், தேவலோகம் போகிறோன்றோம். அப்படி தேவலோகத்திற்கு போகிற போது அங்கே இருக்கிற வானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தேவர்கள்லாம் ஈவன் யார் தன்னுடைய வீட்டிற்கு வந்து விருந்தாளியெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று உணவளித்தானே, அப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான், நாமளை வரவேற்கணும் வரவேற்பாங்களாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னார். ஆகவே அகனம் வந்து செய்யாள் உரையும் முகனம் வந்து நல்விருந்து ஓம்புவானில் தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரித்து எவன் அனுப்புகிறானோ அவனுடைய வீட்டில் மகாலட்சுமி பர்மனண்ட்டாக தங்கிடுவான்றார். யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர் வார்த்தை என்ன வார்த்தை? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல விருந்தோம்பலை செய்து கொண்டு ராமனும் சீதையும் லக்குவனும் அவனுடைய மனைவியுமாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிற போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட இல்லற நிகழ்ச்சியிலே இல்லற வாழ்விலே செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அருமையாக செய்து கொண்டிருந்தார்கள். வான் என்றெழுந்து வரம்பெகுந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணவும் போல் உள்ளும் புறத்தும் உழன்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்தமையோர் எடுக்கண்டிருத்த கடல்மேந்தே. கம்பர் கடவுள் வாழ்த்து எழுதுகிறார். மூலப்பொருளிலே இருந்து தோன்றி எல்லைகளை கடந்த ஐம்பூதங்களால் ஆகிய உலகம் முழுவதிலும் அதன் உடம்பும் உயிரும் உணர்வும் போல உள்ளேயும் வெளியேயும் வீட்டிருக்கிறானே அவனே அந்த பரம்பொருளே ராமனாக அவதரித்து கூனியும் சிறிய தாயாக விளங்கக்கூடிய கைகையும் செய்த கொடுமையாலே அரசு துறந்து காடு கடல் கடந்து இலங்கை சென்று ராவணனை அழித்து விண்ணவர்களின் துன்பத்தை தீர்த்த வீரக்கடல் இந்த ராமன் ஆவான். இந்த பாட்டிலே சொல்கிறார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த பாட்டிலே சொல்கிறார். உடனே என்ன ஆச்சு? அடுத்து மன்னன் இருந்து கொண்டிருந்தான். மக்கள் எல்லாம் நன்றாக இருந்து கொண்டார்கள். தன்னுடைய பிள்ளை மருமகள்கள்லாம் சிறப்பாக இல்வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் தசரத மகா சக்கரவர்த்தி கண்ணாடியை பார்த்தார். முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்தார். மன்னனே அவனையே மகனுக்கு இந்தினி பன்னரும் தம்பரி பருவம் மீது ஓர் கண்ண மூலத்தில் கலர வந்தன மின்னன கருமை போய் ஒழித்தது ஓர்மையர். அதாவது அவர் கன்னத்தை பார்த்தார், கண்ணாடியை பார்த்தார், முகம் பார்க்கும் கண்ணாடியை. அதில் கண்ண மூலத்தில் ஒரு சின்ன கருப்பு மயிர் வெள்ளையாக மாறி இருந்தது. அதாவது முடி வெளுத்து போச்சு, ஒரு முடி. இதை பார்த்த உடனே தசரத மகா சக்கரவர்த்தி நினைச்சானா, தீங்கழே ராவணன் செய்த தீமைதான் நாங்கொரு நிறையதா எனக்கும் நாவான பாங்கில்வன் திரையனரை படிம கண்ணடி அங்கதில் கண்டனன் அவனுக்கு அவலன். எதிர்காலத்தில் ராவணனுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரு கருமுடி வெள்முடியானதுனால வந்ததுன்னு கம்பர் சொல்கிறார். இந்த கருமுடி வெள்முடியானது, அதனால் அவர் என்ன பண்ணார், ஆட்சியை துறக்கலான்னு நினச்சார். அப்புறம் மகனுக்கு ஆட்சி கொடுக்கலான்னு நினச்சார். அப்புறம் மகனுக்கு ஆட்சி கொடுக்குற போது கைகை தன்னுடைய மகன் பரதனுக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னாக்கா, ராமனுக்கு காடு பரதனுக்கு நாடுன்னாங்க கைகை வரத்தினால. அதனால் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை போச்சு. காட்டிலே போன பிற்பாடு அங்கே அரக்கர்கள் செய்யக்கூடிய அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு அரக்கர்கள் தலைவனாக விளங்கக்கூடிய ராவணனையும் ஒழிக்க வேணும்னு நினச்சார்.
ஆகவே அந்த ராவணன் ஒழிவதற்காக இந்த கன்னத்திலே ஒரு கருப்பு மோதி வெள்ளை முடியாக மாறியது என்றார் கம்பர். தயரதன் ஒரு நாள் கண்ணாடியை பார்க்கின்ற போது தன் கண்ணம் பக்கத்திலே ஒரு நல்ல வெள்ளை முடியை கண்டான். தனக்கு வயதாகிவிட்டது, ஆட்சியை மனிதத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். உடனே தயரத மகா சக்கரவர்த்தி என்ன செய்தார்? மந்திர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். மந்திர ஆலோசனை கூட்டம் ஒன்று மந்திர ஆலோசனை மண்டபம்னு ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தில் போய் தனியாக அமர்ந்தார். அங்கு சிறிது நேரம் தனியாக அமர்ந்திருந்தார். தனியாக இருந்தாக சிந்தனை நல்லா வளரும். வாயு மூடி மௌனமாக தனியாக இருந்தால் சிந்தனை வளர்ச்சி அடையும், சிந்தனை வரும். அந்த சிந்தனையிலே ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே அங்கு சிறிது நேரம் தனியாக அமர்ந்திருந்தார். தனிமை இனிமையை பயக்கும் என்பார்கள். இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று சொல்லுவார்கள். பசித்தரு தனித்தரு விழித்திரு என்று சொல்லி வள்ளலாரும் சொல்லுவார். ஆக சிந்தையை அடக்கணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும், வாயை கட்டணும், பேசாமல் இருக்கணும். ஆகவே தான் தாய்மார் சொல்லுகிறவோடு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிவு. கந்துக மதக்கரையை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கச்சவி எடுத்தாட்டலாம், வெந்தரில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டு உணலாம், வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததம் உளமையோடு இருக்கலாம், வேறு ஒரு சாரியத்திலும் ஊதலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமய ஆனந்தமேன்வார். ஆக அப்படி வாயை கட்டி பேசாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆகவே ஆழ்ந்த சிந்தையில் இருந்த தசரதன் தன்னுடைய உதவியாளரை அழைத்தான். ஆட்சி மன்ற குழுவினர் அனைவரையும் இங்கு அழைத்து வருகை என்று ஆணையிட்டான். இந்திரர் கிமையவர் குருவை ஏந்ததன் மந்திர கிழவரை வருகை என்றேவினான். இந்திராதி தேவருடைய குரு பிரகஸ்பதி, தசனுடைய குரு வசிஷ்டர், ஆக அசுருடைய குரு சுக்கராச்சாரி. ஆக அவர்களுக்கு வேண்டிய குருவாரை அழைப்பார்கள். ஆகவே தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய வசிஷ்டரை அழைத்தான். வசிஷ்ட முனிவர் தசரன் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தார். பூவொரு பல்குழல் பொருவல் வண்ணவன் காவலின் அனைசை கடவுளாமன தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள் மூவரின் 4வராம் முனிவன் தேசினான். ரொம்ப சொல்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கும் அடுத்து 4ஆவதாக மதிக்கக்கூடியவர் யாருன்னாக வசிஷ்டர் தானா, யார்? தசரதன். ஆக 4ஆம் கடவுளாக விளங்கக்கூடிய வசிஷ்டர் அருந்ததியுடைய கணவர் அங்கே வந்தார். தசரன் கூப்பிட்டதுனால வந்தார். வசிஷ்டர் கங்கு கரை இல்லாத கல்வி கடல். அவர் தசரதனின் குரு, தர்மத்தின் குரு. அவன் வினாக்களுக்கெல்லாம் விடையாயிருந்தார், விளக்கங்களை வாங்கும் கடையாக இருந்தார். என்னென்ன வினா கேட்டாலும் சரி அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தார். தசரதர் கேட்டினே இருப்பார், இவர் பதில் சொல்லினே இருப்பார். வசிஷ்டர் வந்தபின் அமைச்சர்கள் வந்து சேர்ந்தார்கள். கல்விகளிலே வல்லவர்கள் வந்து சேர்ந்தார்கள். நடுநிலையாளர்கள் சேர்ந்தார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாகவே சான்றோர்கணி, துலாக்கால் போல எப்படி கரெக்டாக சரியாக இடப்படுதோ அதை போல் சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நல்லவர்கள், சமநீதி படைத்தவர்களெல்லாம் வந்தாங்க. ஏன் தசரத மகா சக்கரவர்த்தி ஒரு ஆலோசனை பண்ணார். அந்த ஆலோசனையில் ஒரு முடிவு சொல்ல போகிறார். அந்த முடிவுக்காக இவங்கெல்லாம் வராங்க. அந்த முடிவுக்காக யார் யாரெல்லாம் அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தார்கள்? சினத்தை வென்றவர்கள் வந்தார்கள். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தலின் நான் கைவிளையாதட்டினார். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்பனையை சொன்னார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார். உள்ளியது எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான்மைகளை எண்ணினார். மூளை முன்னேற்றம் இல்லாதவர் வைத்திருக்கும் மூலதனம் வேறென்ன கோபம்தான் என்னார். ஆக பாவக்கடலுக்கு பாதையினை காட்டுகின்ற கோபக்கடல் பாடலை கொலையில் ஒருத்தர் எழுதினார். ஆகவே அப்படிப்பட்ட சினத்தை வென்றவர்கள், கோபத்தை மறந்தவர்கள் எல்லாம் அங்கே கூடினாங்களாம். அறத்தை காப்பவர்களெல்லாம் சேர்ந்தார்கள். சிறப்பேனும் செல்வம் எனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த ஊழமில்லை என்று சொல்லுவார்களே. அப்படிப்பட்ட அறநிலையிலே அறத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் அங்கே சேர்ந்தார்கள். எப்படிப்பட்டவங்க? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றைய மண்புக்கு மாயவது மண் என்று சொல்லக்கூடிய அந்த பண்புடையவர்களெல்லாம் அங்கே சேர்ந்தாங்க. இறந்த காலம், நேர்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பெற்றவர்களெல்லாம் சேர்ந்தார்கள். ஆக தூர்வாசர் போன்றவர்கள், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள், வசிஷ்டர் போன்றவர்கள், இன்னும் முனிவர்கள்லாம் சில பேருக்கு 3 காலங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட முனிவர்களெல்லாம் சேர்ந்தார்கள். நல்ல மானமுடையவர்கள் சேர்ந்தார்கள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானவரினார். அப்படிப்பட்ட மானம் மிகுந்த தன்மானம் மிக்கவர்களெல்லாம் சேர்ந்தார்கள். அடுத்து இன்னும் யார் வந்தாங்க?
தொம்மையிற்கிறது என்ன தலைமகன் மீண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது என்று உரைக்கும் வீரர் செம்மையின் திரும்பல் செல்லா சுட்ட தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார் உரிமையை மொழிவு நேரார். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, தன் உள்ளத்தில் பட்ட கருத்தை, உண்மையான கருத்தை, நேர்மையான கருத்தை, அறக்கருத்தை யார் கேட்டாலும் சரி தைரியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் பட்டவங்க வந்தாங்களாம். இந்து இடிப்பாறை இல்லாத ஏமராமனும் கெடுப்பாறை இல்லாமல் கெடும். நான் ஒரு மன்னன் தவறு செய்கிற போது அந்த மன்னன் தன்னை கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னை பதவி விட்டு வாய்க்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சன் என்ன பண்ணுவான், நல்ல கருத்துக்களை சொல்லுவான். அப்படி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைச்சன் இருக்கக்கூடிய அந்த அரசன் தான் சிறப்பாக வாழ்வான். அப்படி நல்ல கருத்துக்களை சொல்லாத அமைச்சன் இருக்கக்கூடிய அந்த அரசன் கெட்டு போயிடுவான்றார். யார்? திருவள்ளுவர். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கண்ணினார். ஆகவே அப்படி நல்ல கருத்துக்களை சொல்லணும். அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய நல்ல தைரியசாலிகள்லாம் அந்த அவைகளை வந்து சேர்ந்தாங்க. சான்றோர்கள் வந்தார்கள். எப்படிப்பட்ட சான்றோர்கள்? ஊழி பெயரினும் தம் பெயரா சான்றோருக்கு சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அப்படியெல்லாம் வந்தாங்க. அப்படி எல்லாரும் வந்தபோது அப்போ அவர் என்ன செய்தார்? 60 ஆயிரம் அளவில் பண்பனர் மனிதரை கடலினர் வந்து சுற்றினர். அறிவனை வணங்கித்தன் அரசையும் வணங்கி அவரவாறு இருப்பிடம் அமர்ந்தணி செய்தார். இப்படியாக 60,000 பேர் வந்துட்டாங்க. இப்படியாக 60,000 பேர் அங்கே அந்த அரச மண்டபத்தில் அந்த மண்டபத்தை வந்து சேர்ந்துட்டாங்க. ஆலோசனை மண்டபத்தில் எப்பவுமே 60,000ன்றது எப்பவுமே கம்பர் சொல்லுவார். 60,000 ஆண்டு ஆண்டார், 60,000 மனைவி, 60,000 அமைச்சர்கள், 60,000 மிதிலை வீரர்கள் என்று சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்டவங்க 60,000 பேர். ஆக 60,000 பேர் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அவையோர் மத்தியிலே தசரன் தான் கருந்தி இருந்தை பேச ஆரம்பித்தான். வையமன் பொய்த்தடையின் உங்கள் மாட்சியால் 2,606 தாங்கினேன். 2,000 10,000 10,000 பெருக்கல் 6 60,000. ஆக 60,000 ஆண்டு நான் வாழ்ந்துட்டேன். 60,000 ஆண்டும் ஆண்டு வரை ஒரு வகை நீக்கி உலகை ஓம்பினேன்னாரே, அதை போல் வாழ்ந்துட்டேன். நரை திரை மூப்பு வந்தது. அரச வாரம் தாங்க முடியவில்லை. முன்னோர்கள் புதலிடத்திலே ஆட்சியை கொடுத்துவிட்டு காடு சென்று தவம் செய்தார்கள். ஆகவே நான் இன்னும் எதிர்காலத்தில் நான் முதுமை அடைந்து விட்டேன். மகன் தயாராகிவிட்டான். மகனத்தில் ஆட்சியை பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் விலகுவதுதான் நல்லது. வானதில் இரவி உண்டன் வயதெல்லாம் கொடுபோகின்றான். தான் அதை உணர்ந்திடாமல் தன்னையில் இருப்போம் என்றே ஊனமாம் உடலை எண்ணி உண்மை கட்டலைந்தாய் நீதான் மெய் ஞானமே போடாம் ஞானே நாகை நாதரை வணங்கு நெஞ்சேன்னு பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்க. காண்பதும் அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், முன்பொருள் அழிந்து போகும், உண்பதும் அழிந்து போகும், பொன்பொருள் நாகைநாதர் பொற்பதம் அழியாதென்று வீண் பொழுதனை போக்காமல் நற்பணிகளில் ஈடுபடும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, முக்கால கேகாமன் முன்னரையில் வேடாமன் நக்காலரை கண்டு அஞ்சாமன் விக்கி இருமாமன் மாகாணை கேகாமன் கட்சி ஏகம்பனையே நாடு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கான் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய் பல முன்னே மேல் விழுந்து உற்றார் அழு முன்னே ஊரார் சுடு முன்னே குற்றாலத்தானையே கூறி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூடி கூடி உற்றாரிலிருந்து குற்றங்கள் நிற்க நற்றங்கள் வரைந்து பாடி பாடி ஒரு பாடையில் இட்டு நரி படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னும் கௌதமம் உடை கோவிந்தனோடு கூடியாடும் உள்ளத்தரானால் குறிப்பிடம் அறிந்து உயிலுவாமை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனுடைய வைகுந்தத்தை அடைய வேண்டும், இறை வழிபாட்டிலே நான் இருக்க வேண்டும். ஆகவே நான் இங்கே ஆட்சிப்படத்திலிருந்து விலகலாம் என்றிருக்கிறேன். பஞ்சமென் தலையடி பாவை கோல்கள வெஞ்சின தமிழர் 10 வென்றுள்ளற்கு எஞ்சலில் மனமெனும் விழுதை ஏறிய 5 தேர் வெள்ளிமீது அருமையாவதோ. சம்பராசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனையை நான் போய் வென்றுவிட்டேன். 10 ரதங்களையும் ஓட்டிவிட்டேன். இந்த 5 புலன்களை அடக்குவது மிகப்பெரிய கடியமா? காமம் வெகுளை மயக்கமே ஒன்றன் நாமம் கடக்கடும் நோய் என்று சொல்லியிருக்கிறார்கள். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் 4 முழுக்காய் என்று தரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடல் வேண்டும் 5 குலத்தை விடல் வேண்டும், வேண்டியதெல்லாம் ஒருங்கு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 புலன்களையும் நான் அடக்க வேண்டும். தீக்குன்ற சிந்தையில் சிங்கங்கள் 3 நைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி 4 என்று சொல்லுவார்கள். ஆகவே சம்பராசுரனை வென்ற எனக்கு இந்த 5 புலன்களை வெல்லுவது அரிதோ. அடக்கரும் புலன்களைந்து அடக்கி அசையாமவை தொடக்கருத்து வந்தோனின் தொழில் என்ற என்னை நீ விடக்கருது வீசியாது விற்கோரோசையாக்கிலும் கடல் கடந்த நின்னால் ஒரு கண்ணீரே மண்ணலே என்று ஆழ்வார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இறப்பெனும் மெய்மையை இம்மையாவர்க்கும் மரப்பெனும் அதன் மேல் கேடு வந்துண்டு கேடு மற்றுண்டோ. துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல்லாகுமோ. ஆகவே காலற்ற ஊசியும் வராது கான் கடை வழிக்கே என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இருப்பது பொய் போவது மெய் இறப்பது மெய் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவன் நீண்ட பல பல என்று சொல்லியிருக்கிறார்கள். இருப்பதை விருப்புடன் இழப்பதே துறவு என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனை சேராதார் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறப்பனும் துப்பும் தனசியாவிடில் பிறப்பனும் பெரிய கடலை கடக்க முடியுமா? முடியாது. இறப்பு உண்டு என்பதை மறப்பதை காட்டிலும் அழிவு தருவது வேறு உண்டோ? இல்லை. இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்றெல்லாம் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகவே ஆழ்வார்கள் எல்லாம் கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மனம் துறந்து வஞ்சம் மாற்றி எம்பல் அண்கள் ஆசையும் துறந்து நின்கண் ஆசையே தொடர்ந்து நின்ற நாயினேன் பிறந்திறந்து பேரிடர் சுழிக்க நன்றும் நீங்குமா மறந்திடாது மற்றனுக்கு மாய நல்க வேண்டுமே என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். குலங்களாய ஈரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் வென்றிலேன் புலங்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதனின் இளங்குவாதம் மன்றி மற்றோர் பற்றிலேன் மீசனே என்றெல்லாம் 5 புலங்களை அடைக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மோட்ச உலகை காண விரும்புகிறேன், அரசு வாழ்வு வேண்டாம், தவ வாழ்வு விரும்புகிறேன், இவ்வுலக ஆட்சிக்கு ஒத்துழைத்த அமைச்சர்களே விண்ணுலக ஆட்சி செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும். பைந்தரை இன்மையாகான் பிறவி பெருங்கடலில் இருந்து தப்பி பழைக்கும் ஒரு உயர்ந்த உபாயத்தை எண்ணியுள்ளேன். மைந்தரை இன்மையின் வரம்புயில் காலமும் நொந்தனன் ராமனின் நோவை நீக்குவான் வந்தனன் இவன் வருந்த யான் பழைத்து உய்ந்தனன் போவதோடு உறுதி எண்ணினேன். அரசவாரத்திலே இருந்து தப்பி பழைத்து மோட்சம் போவது பற்றி நான் உறுதி கொண்டுள்ளேன். மூப்படைந்த பின்னும் பதவியில் ஒட்டி இருப்பது தர்மமல்ல. ராமன் ஸ்ரீதேவி திருமணம் கண்டுவிட்டேன், ராமன் பூதேவி திருமணமும் காண விரும்புகிறேன். ராமனுக்கு முடிசூட்டுவதை தாமதிப்பது தர்மமாகாது. ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி பேதமை தலைவரும் பிறப்பை நீக்குரு மாதவம் தொடங்குவான் வனத்தை நிவேன் யாதுனும் கருத்தனை இன்மையை கோரினான். ஆகவே பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முடி நரைத்தவன் முடி சுமப்பதா? வெண்முடி வந்தவன் பொன்முடி எதற்கு? வீடு விட்டிட வீடு விட்டு நான் காடு செல்லுவேன் கருத்து கூறுமேன் என்றெல்லாம் அவன் கேட்டான். மன்னனுடைய மாற்றத்தை கேட்டு அந்த கேட்டிருந்த அங்கே இருந்த அவையத்தில் இருந்தான். அந்த அவையில் இருந்த அத்தனை பேரும் அப்படியே ஒரு நிலை குலைந்து போனார்கள். ஐயோ, தசரமாக சக்கரவர்த்தி பதவியை துறக்கிறேன் என்று சொல்கிறாரே என்று சொல்லி அங்கே ஒருவருக்கொருவர் ஆதங்கப்பட்டார்கள். அப்படி சொல்லுகிற போது திரண்ட தோழினன் இப்படி செப்பலும் செந்தை புரண்டு மேயிட பொங்கிய உயராங்கே 2 மன்னவன் பிரிவனும் எம்முற்று நிலையால் 2 கண்டனுக்கு 2 ஓர் ஆவன இருந்தார். அதாவது ராமன் பதவியேற்பது மகிழ்ச்சி, தசரன் பதவி துறப்பது துன்பம். 2 கன்றுகளுக்கு இறங்குகின்ற ஒரு தாய் பசுவை போல அமைச்சர்கள் அங்கே தவித்தார்கள். ஒரு கன்றை பிரிந்தே ஆக வேண்டும் என்கிற போது எந்த கன்றை பிரிவது என்று குழம்பும் தாய்ப்பசுவை போல தயகனா ராமனா என்று குழம்பினார்களாம். வகுத்த வகையெல்லாம் கொடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் எழுதினார். தாயா செய்யா தாய் பிழைத்தால் செய்யறைக்கும் செய் பிழைத்தால் தாய் இறைப்பாள். எப்படி உங்களுடைய விருப்பம் என்று மருத்துவர்கள் கேட்கிற போது குடும்பத் தலைவனுடைய மண்ணலை போல. நாகாஸ்திரத்தை விடுகிற போது அர்ஜுன் சாவான், நாகாஸ்திரத்தை விடாவிட்டால் கர்ணன் சாவான். எப்படி உன்னுடைய கருத்து என்று சொல்லுகிற போது அங்கே குந்தி தேவி அங்கே தவித்தாள். அதே போல்தான் தசரதன் பதவி இழப்பும் ராமனின் பதவி ஏற்பும் விதியுடைய செயலாளரால் அரசியலர்கள் அங்கே சம்மதித்தார்கள். தக்கதே உரைத்தனை தகவோய் அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பதே உண்மை. இனிய மண்ணுயிர்க்கு ராமனின் சிறந்தவரில்லை, மக்கள் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே ஒப்பார். ஆகவே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல பேரை வாங்கக்கூடிய பிள்ளைகள் ஆகியவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேனும் மகிழ் துணை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொருத்தான் கொல்லெனும் சொல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட புன்புலன் வழி அடைத்து அரக்கு லஜ்ஜனை செய்து நண்புலன் வழி திறந்து ஞான தொடர்கொழி என்பிலல்கி நெஞ்சுருகி உள்கனிந்து எழுந்ததோர் அன்பிலன்றி ஆழியான யாவர்கான வல்லரே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் பிள்ளையிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு நான் துறவு விடப் போகிறேன் என்று சொல்லி அந்த அவையோரிடத்திலே தசரத மகா சக்கரவர்த்தி சொன்னார். சொன்னவுடனே உன்னுடைய பிள்ளையாக விளங்கக்கூடிய ராமனை எல்லோரும் நல்லவர்கள் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்று சொன்னவுடனே வசிஷ்டர் சொன்னார், உன்னுடைய பிள்ளை ராமனைப் போல நல்ல பிள்ளை இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னார்.
அப்படி சொன்ன உடனே தசரன் மிக மகிழ்ச்சி அடைந்தாரான். மற்றவன் சொன்ன வாசகம் கேட்டாலும் மகனை பெற்ற அந்தினும் பிஞ்சகன் பிடித்த பெருவில் இற்ற அந்தினும் 7 மறி வாழவன் இழுக்கும் உற்ற ஆண்டவன் பெரியதோர் ஓகையன்னானான். பெற்றபோது பிறந்த ஒரு மகிழ்ச்சி, அடுத்து சிவதனுசை ஒழித்தபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அடுத்து பரசுராமனை வென்றபோது மிகப்பெரிய மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியை விடவும் தாண்டி விட்டது ராமனை ஊரிலேயும் உலகத்திலும் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவன் நல்லவன் என்று சொல்கிற போது என்று அவர் பெருமிதப்பட்டார். யார்? தசரமகா சக்கரவர்த்தி. இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சார்ந்தவன் என கேட்டத்தாய் என்று சொல்லுவார்கள். முதலமைச்சருடைய தலைவன் சுமந்திரன் தசனை பார்த்து பேசினான். நின்முதல் மணி புதல்வனை முறையால் அரசனாக்கி பின் அப்புறத்து அடுத்து புரிவாய் என்றான் சுமந்திரன். ஆகவே என்ன சொன்னான்? உடனே தசர மகா சக்கரவர்த்தியை பார்த்து சுமந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், உன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு நீ உடனடியாக நீ ஆட்சி பொறுப்பை தந்துவிட்டு அடுத்து நீங்கள் வனவாசம் போகலாம், அதுதான் முறையானது என்று அந்த சுமந்திரன் தசனத்திலே சொன்னான். என்ற வாசகம் சுமந்திரன் ஏம்பலும் இறைவன் நன்று சொல்லினை விரைவனில் நீயே சென்று குண்டனை திருவகள் கொடுனை என்றான். ஆகவே நல்ல வாசகத்தை நீ சொல்லியிருக்கிறாய் சுமந்திரனே, நீயே போய் அந்த ராமனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். உடனே தேரின் மீது ஏறி சென்று சுமந்திரன் ராமனுடைய திருமனையை புகுந்தான். விலங்கல் மாளிகை வீதியில் விரைவோடு சென்றான். பல்கொள் தேரோடும் ராகவன் திருமனை புக்கான். கண்டு கைதொழுது ஐயை கடலை கிழவோன் உண்டுவோர் காரியம் வருகென உரைத்தனும் ராமனும் பொறுக்கென எழுந்துவோர் தேர்வசி நடந்தான். உடனே உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார் தந்தை என்று சொன்ன உடனே அங்கே ராமபுராணம் என்ன செய்தாராம்? உடனே கொஞ்சம் கூட காலம் தாட்டாமல் உடனே அங்கிருந்து புறப்பட்டு அந்த தசனுடைய அரசவை இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை மண்டபத்திற்கு அங்கே வந்தார். முரசு ஆத்திட, சங்கு ஆத்திட, வண்டு ஆத்திட, இமைவாறு எங்கள் குறைய முடிந்தது என்று ஆத்திட சுமந்திரன் தென்வசை சுருக்க நடந்தான். ராமன் தன் மாளிகையிலிருந்து புறப்பட்டு தசனுடைய மந்திர ஆலோசனை மாளிகைக்கு தேரிலே சொல்லும்போது ஜன்னல் வழியாக பெண்கள் எல்லாம் ராமனை பார்த்தார்களாம். ராமனை பார்த்தபோது சாளரத்திலும் பூத்தன தாமரை மலர்கள் என்கிறார் கம்பர். ராமன் தம் தம்பி இலக்குனோடும் சுமந்தன் செலுத்திய சேரில் ஏறி தைரவனுடைய மந்திர ஆலோசனை மண்டபத்தை அடைந்தான். தூய தம்பியும் தானும் சுமந்திரன் தேர்மேல் போயகம் குளர் பரவலன் இருந்து ஒழி புக்கான். ஆக தூய்மையாக இருக்க வேண்டும்ன்றார். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும்னார். தூய்மையோ கும்மாயினாய் துழாயலங்கள் மாலையாய் யாமையாகி ஆழ்கடல் துயின்றாதி தேவனின் நாமலையாய் எம்மின்னதன் அவல் நம்மல்ல ஆகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லவா. ஆக அந்த தூய்மையுடையவனாக ராமன் விளங்கினான். மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று ஆண்டாள் சொல்கிறார்களே, அதே போல் அந்த தூய்மை. ஆயகர்கள் 64 ஏயவனருக்கும் மென்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் இவன் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர் என்று சொல்கிறார். ஆகவே அந்த தூய்மை என்பது இருக்க வேண்டும். அந்த தூய்மை மனத்தனாக வழங்கக்கூடிய ராமபிரான் அந்த தசனமாக சக்கரவர்த்தி எடுக்கக்கூடிய அரசவைக்கு அங்கே வந்தான். காதல் பொங்கிட, கண்பணி உய்த்திட, கனிவாய் சீதை கொன்கனை திருவரை மார்பகம் சேர்த்தான். உடனே ராமன் நேரிலே வந்த உடனே பார்த்து அந்த ராமனை கட்டி ஆற தழுவிக்கொண்டார் தசனமகா சக்கரவர்த்தி. சொல்வராம் அகப்பட்டவர் அருந்துயர் துறந்தார். தான் சொன்ன சொல்லை மறுக்காத போலனை பட்டவர்களே இந்த துன்பத்தை துறந்தவர்கள் ஆவார்கள். நீண்ட தோழினாய் விற்பயந்து எடுத்தையான் நின்னை வேண்டியை இடை விடைவதோர் உலது ஒன்று விளம்பினேன். புனையும் மாமடி புனைந்து இந்த நல்லறம் புறக்க நினைகள் வேண்டும் நான் நின்மையின் பெறுவது இதென்றான். ராமனே, உன்னிடத்திலே நான் இப்போது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நான் ஆட்சி செய்துவிட்டேன். இனிமேல் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆகவே இந்த ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு நீ ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து அரசை நடத்த வேண்டும் என்று சொல்லி தசரன் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாமல் கூறினான். தாயைச் சேர்ந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 1000 உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை சந்தைய அன்பின் இல்லை. ஆகவே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்களே, ஆகவே தந்தையாக வழங்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடியதை மந்திர வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு ஆணையாக ஏற்றுக்கொள்கிறேன். யாது கொற்றவன் ஏவியது அது செயல் என்றோ நீதி ஏற்க நினைத்து அப்பணி தலைமை நின்றான். அரசாட்சியிலே அரசப்படத்திலே அமர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனாலும் தந்தையாக வழங்கக்கூடிய நீங்கள் ஆணையிடுகிறீர்கள் என்பதற்காக அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். மந்திர ஆலோசனை மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தைரன் தன்னுடைய மாளிகைக்கு போனான். கொற்றவன் குடையான் தன்னரும் கோயில் புக்கான். சுமந்தன் தேனை ஓட்ட மந்திராலோசனை மண்டபத்திலிருந்து புறப்பட்டு ராமனும் தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான். சுந்தரன் ராமனும் தன்னிடம் கோயில் சென்றடைந்தான்.
தைரதன் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி வசிஷ்டமாக முனிவிடத்திலே சொன்னான். தைரதன் குறுநிலை பெருநிலை மன்னரிடம் ராமன் முடிசூடப் போகும் செய்தியை சொன்னான். மன்னர்கள் ராமன் முடிசூடப் போவதை வரவேற்றார்கள், ஆதரித்தார்கள், மகிழ்ந்தார்கள். பரசுராமனை வென்றவனை அரசராமனாக்குவது அறச்செயலை என்று அனைவரும் கூறினார்கள். மன்னர்களை பார்த்து, ராமன் இதுவரை என் மகன், இனி உங்கள் மகன் என்றார் தசரத மகா சக்கரவர்த்தி. குளம் நிறுவுவதை, மரம் பழுப்பதை, மழை பொழிவதை யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? ராமன் பதவியேற்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்று அங்கே குறுநிலை பெருநிலை மன்னர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஊருணை நிறையவும் உதவும் மாடுயர் பாருகழு பயந்தரம் பழுதற்றாகவும் கார்மழை பொழியவும் கழனி பாய்நதி வார்குணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? ஊருணை நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் சொல்வார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்று சொல்வார். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதேன் என்று சொல்வார். ஆக முடிசூட்டும் விழாவிற்கு நாள் குறிக்க ஜோதிடர்களை வரவழைத்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. அங்கே இருந்த ஜோதிடர்களெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு தசரத மகா சக்கரவர்த்தி இருப்பிடத்திற்கு வந்தார்கள். ராமன் முடிசூடப் போகும் செய்தி அந்த அறிந்த 4 மங்கையர்கள் கோசலை இருப்பிடம் நோக்கி அங்கே ஓடினார்கள், ஆடி பாடினார்கள். ராமன் முடியேற்கும் சந்தோஷ கடல், தைரதன் முடிதுறக்கும் வடவை கனல் வற்றியது. ஆனந்த கண்ணீரும் துன்பக் கண்ணீரும் பெருகின. மூக்கின் பக்கம் துன்பக் கண்ணீர் உப்பு கரிப்புடன் வந்தது. கன்னத்தின் பக்கத்திலே ஆனந்த கண்ணீர் சர்க்கரை இனிப்புடன் வந்தது. ஆக தன்னுடைய மகன் ராமன் அரச பதவி ஏற்கப் போகிறான் என்றும், அதே நேரத்திலே தன்னுடைய கணவன் தசரத மகா சக்கரவர்த்தி அரச பொறுப்பில் இருந்து இறங்கப் போகிறார் என்றும், இரண்டும் துன்பமும் இன்பமுமாக மாறி மாறி அங்கே மாறி மாறி இருக்கக்கூடிய உணர்வுகளை கோசலை பெற்றாள். என்வயின் தரும் மைந்தற்கு இனியருள் உண்வயத்து என்றாள். உலகெல்லாம் மண்வயிற்று நடக்கிய மாயனை தன் வயிற்றில் நடக்கும் தவிர்த்தினாள். என்ன செய்தாள்? நேராக குலதெய்வமாக விளங்கக்கூடிய திருமாலுடைய கோயிலுக்கு சென்று, இனிமேல் என்னுடைய நீங்கள் தான் ராமனை நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். அடுத்து, பண்டும் என்றும் மேலுமாய் ஒரு பாலன் ஆகி ஞாலமேல் உண்டு ஒண்டியால் இலை துயின்ற ஆதி தேவனே வண்டு கண்டு தன் தோழாய் அலங்கலாய் கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப பூமியாதனே என்று அந்த திருமால் கோயிலை பிரார்த்தனை செய்கிறார். யாரே? கோசலாதேவி தன் மகன் ஆட்சி பொறுப்பேற்க போகிறான் என்பதற்காக. மண்ணிறத்தோர் சியம்மாய் விளைந்த வழி திருவன் உன்னிற தூகித்தம் முடித்து நாய் உலாயசி நல்லிறத்த வேதனாவன் நல்ல யோகி நாள் வணங்கும் பல்லிறக் கடல் கடந்த பற்பனாவன் நல்லவார் கங்கை நீர் வயந்தவாத வங்கையேத்தம் மண்ணலே அங்கையாழி சங்குதண்டு வில்லும் வாழும் மெஞ்சினாய் சிங்கமாய தேவதேவ தென்புலாவும் மென்மலர் மங்கை மன்னி வாழும் மார்பு ஆழிமேனி மாயனே என்றெல்லாம் அந்த பெருமாளை பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார். காவலில் பலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே மூல குண்டு விழுந்த மூல்வனின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான அருளானே என்று சொல்லி அங்கே அரங்கமான அருளான வழங்கக்கூடிய அந்த திருமாலுடைய பெருமைகளையெல்லாம் அங்கே போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து கோசலாதேவி தன்னுடைய மகன் நாளைய தினம் பதவி ஏற்கப் போகிறான்கிறதாலே கன்றோடு சேர்ந்த பசுவையெல்லாம் அங்கே தன தருமாக கொடுத்தாள். ராமன் முடிசூட நாளை நல்ல நாள் என்று ஜோதிடர்கள் கூறினார்கள். தசனத்திலே பொருந்தும் நாள் நாளை நின் புதருக்கு என்றனர். உடனே வசிஷ்டனை வரவழைத்தான். ராமனுக்கு நாளை முடிசூட்டு விழா என கூறினான். நல்லியல் மங்கள நாளும் நாளையே நல் உறுதியும் வாய்மையும் சொல்லுக என்றனன். ஆகவே அரசியல் பற்றி அறம் பற்றி ராமனிடத்திலும் கூறுவதற்காக தசன் வசனத்திலே வந்தான். அதாவது நாளைய தினம் ராமன் ஆட்சி பொறுப்பேற்கப் போகிறான். ஆகவே ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய ராமனுக்கு சில நல்ல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். அறமான கருத்துக்களை சொல்ல வேண்டும். சிறப்பான கருத்துக்களை சொல்ல வேண்டும். உயர்ந்த அறங்களையெல்லாம் அரசியல் அறம் என்ற அரசியல் அருமம் என்றால் என்ன, அரசியல் தர்மம் என்றால் என்ன, அரசியல் கலையை எப்படி நடத்துவது, அரசியல் தலைவனாக இருந்து எப்படி இந்த நாட்டை காப்பது, அரசியல் தலைவனாக இருந்து நாட்டு மக்களை எப்படி வழிநடத்துவது என்கின்ற அந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் ராமனுக்கு சொல்லி அரசாட்சி செய்ய வேண்டிய முறையெல்லாம் சொல்லி, ஏற்கனவே அரசாட்சி செய்தவர்கள் எப்படியெல்லாம் எந்த வழியிலெல்லாம் போனார்கள் என்கின்ற நல்ல அறவுரைகளையெல்லாம் சொல்லி அந்த ராமனை நீங்கள் ராமனுடைய மனத்தை நன்கு பக்குவப்படுத்த வேண்டும். ஆகவே இப்பொழுதே செல்லுங்கள், ராமனிடத்தில் இல்லம் செல்லுங்கள், ராமனுக்கு சில அறிவுரைகளை கூறி அங்கே அவனை அறவழிப்படுத்துங்கள் என்று வசிஷ்ட மகா முனிவரிடத்திலே தைரத மகா சக்கரவர்த்தி சொன்னார். ஆகவே அறிவுரைகள் கூறுவதற்காக ராமனுடைய அரண்மனைக்கு வசிஷ்டர் வந்தார்.
அடுத்து தன்னுடைய அறவுரைகளை சொல்ல ஆரம்பித்தார். என்ன அறவுரைகளை சொல்ல ஆரம்பித்தார் என்பதை நாளைய தினம் கதைகளை பார்க்கலாம் என்பதை சொல்லி இன்றைய தினத்தில் இத்துடன் இந்த ராமாயண கதையை முடிக்கிறேன். விட்ட இடத்திலிருந்து நாளை தொடருகிறேன் என்பதை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.